கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். திபெத்திலே வாழ்ந்த 90 வயதான ஒரு புத்த துறவி அவர் தூங்குவதே இல்லை என்று கேள்விப்பட்டார்கள். அதை எப்படி ஒரு மனுஷன் தூங்காமலே இருக்க முடியும்? ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். எந்த வேதனைகள் இருந்தாலும், எந்த சத்தம் இருந்தாலும் 3ஆம் நாள் தூங்கி விடுவான். அதுதானே சரீரத்தின் இயல்பு. எனவே எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருப்பான் என்று சில டாக்டர்கள் ஆராய்ந்தார்கள். அவருடைய சரீரத்தை வந்து பரிசோதித்து பார்த்தார்கள். இந்த 90 வயது வரை வாழ்ந்த அந்த மனிதன் 79 வருடங்கள் அவர் தூங்கவே இல்லை என்பதை அவர்கள் அவருடைய சரீரத்தில் உள்ள சில அடையாளங்கள், சில குறியீடுகள், சில டெஸ்டுகள் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள். இரத்த பரிசோதனை, நரம்பு மண்டலம், உணர்வுகள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து 79 ஆண்டுகள் இந்த ஒரு மனிதன் தூங்காமல் இருந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார்கள். மருத்துவ ரீதியாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டோம். உலகத்தில் அபூர்வமான மனிதர்கள் பிறப்பார்கள். உள் உறுப்புகள் வித்தியாசமானவர்கள், வெளியுறுப்புகள் வித்தியாசமானவர்கள், இணைந்தே பிறந்தவர்கள். அதே போல இந்த மனிதருக்கு தூக்கம் என்ற ஒன்றே தேவைப்படாத ஒரு சரீரம் இருக்கிறது. அவர் 79 வருடம் தூங்கவில்லை, அதுதான் உண்மை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவரிடத்திலே பேட்டி கண்டவர்கள், ஐயா 79 வருஷம் தூங்காம இருந்திருக்கீங்களா, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்று கேட்டார்கள். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த 79 வருஷமும் நீங்களும் உயிரோடு இருந்திருக்கீங்க அப்படின்னா பகல்ல என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டார். பகல்ல பல விதமான காரியங்களை செய்வோம், எழுதுவோம், படிப்போம், சாப்பிடுவோம், ஓடுவோம், நடப்போம். அதைத்தான் நான் இரவிலும் செய்து கொண்டிருந்தேன். இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பகலிலே நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் நான் பகலிலும் இரவிலும் சேர்த்து செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். ஆம், இப்படி தூங்காமல் இருக்கும் ஒரு வரம் நமக்கு கிடைக்குமா, அவசியமா என்று அநேகர் தங்களை கேட்டுக்கொண்டார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக திருச்சபைகளிலே பிரசங்கம் ஆரம்பித்த உடனேயே தூங்கி விடுகிறவர்கள் உண்டு. நான் அவர்களை கிண்டலாக, பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவாலயத்திலே சரீரத்தையும் பரலோகத்திலே ஆவியையும் கொண்டு போய் விட்டார்கள், எல்லாரும் கைதட்டி அவர்களை பரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அதை தாண்டி ஆவிக்குரிய ஒரு தூக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தூங்குகிறவனுக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று தெரியாது, ஆனால் உயிர் இருக்கிறது. அப்படித்தான் ரட்சிக்கப்பட்ட அநேகம் பேருக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாம் செய்ய வேண்டியது என்னது, இது எதுவும் தெரியாமல் ஆவிக்குரிய உலகத்திலேயே இருக்கிறார்கள். அதைத்தான் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சொல்லி, ஆவிக்குரியவர்கள் ஆகிய நீங்கள் விழிப்புடன் இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய வெளிச்சம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14-16. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். எப்பொழுது? தூக்கத்தை விட்டு எழுந்து செய்யத்தக்கது என்னதென்று நாம் செயல்படும் போது. கர்த்தரை பற்றி கொள்ளவும், அவரை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளரவும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யவும் நமக்கு கர்த்தர் நல்ல காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டவர்களாய், நிச்சயத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாய் அவருடைய சன்னதியிலே காணப்படுவோமாக. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.